மான்வாவுடைய ஸ்டார்டிங்ல யாரை பார்த்து யாரை கவலைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டிராகனை பார்த்து சொல்றான். சரி, நான் வந்து விரைவா வந்துடுறேன். பட் அந்த டிராகனும் ரொம்ப கத்துது, அந்த கார்டியன் டிராகன். இல்ல, அது ரொம்ப ஆபத்தான விஷயம், நீங்க வந்து இந்த மாதிரி போகக்கூடாது. அது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, கரெக்டா அந்த பையன் வந்து சூசைட் பண்ணும்போது அவன் உடம்புல வந்து ரீஇன்கார்னேட் ஆகுறான். கரெக்டா அந்த பையனை வந்து கிரவுண்ட்ல இடிக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இது, என்னால வந்து நகர முடியுது அப்படின்னு பாக்குறான். ஸோ அப்போ நம்ம எர்கார்டு மியோவை பத்தி காட்டுறாங்க. அதாவது இவர் வந்து 3 மில்லியன் வருஷமா இந்த இடத்துல வந்து சர்வை பண்ணதால ஹியூமன் பாடியில இருக்க ஈச் ஒரு மசிலையுமே வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் அந்த பிளட் வெசல்ஸ்ல இருந்து எது வேணாலும் இவரால் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருடைய ஹார்ட்டையே அவரோட திறமையை வச்சு பம்ப் பண்ண வைக்கிறாரு. அதாவது இவன் வந்து இப்ப சூசைட் பண்ணிட்டான். நாலேஜ் தான் இப்படி வேணா காப்பாத்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. அதை வச்சுதான் இவன் வந்து இவனுடைய ஹார்ட்டை இப்ப ரிப்பேர் பண்ணியிருக்கான். ஸோ அதனால வந்து பிளட் வந்து ஈஸியா வந்து பாடி ஃபுல்லா சர்க்குலேட் ஆகுது. அதே போல இவனுடைய ப்ளீடிங்கையும் வந்து இப்ப இவன் கண்ட்ரோல் பண்றான். லைக் அந்த பிளட் வெசல்ஸ்ல வந்து பிளட் போகாம கண்ட்ரோல் பண்ண வைக்கிறான். ஸோ சிம்பிளிஃபைட்டா சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ அப்போ வந்து ஹீரோ சொல்றான், பரவாயில்ல, நான் வந்து எடுத்தது ஒரு நல்ல முடிவா இருக்கு. ஏன்னா வந்து என்னோட ப்ரீவியஸ் மெமரி இருக்கு, அந்த எர்கார்ட் அந்த மியோட மெமரிஸ் இருக்கு. அதே போல இந்த பையனோட மெமரிஸும் எனக்கு இருக்கு. லைக் எல்லாரையும் அவனை வந்து புல்லி பண்ணுவாங்க, இவன் வந்து ஏன்னா ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் கையை வச்சு நின்று பார்ப்பான். தென் நம்ம ஹீரோ லீ ஹூ அவனோட வீடு தான் காட்டுறாங்க. ஸோ லீ ஹூன்றது நம்ம எர்கார்ட் மியோ வந்து ரீஇன்கார்னேட் பையனுடைய பாடி தான். ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைடா சொல்றேன், ஏன்னா வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த லீ ஹூவோட மெமரிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ நம்ம ஹீரோ எப்படி வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். அதை சொல்லியிருப்பேன் பாருங்க, ரொம்ப வந்து ஒரு பூரா மிசரபிளான வாழ்க்கையை வந்திருப்பான். ஸோ வந்து இவனோட ஸ்கூல்ல வந்து இவனுக்கு சண்டைக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து எல்லாரையும் அவனை புள்ளி பண்ணுவாங்க, அடிப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அப்படிதான் பெர்ஃபெக்ட், நம்மளுடைய ஃபைட்டிங் ஜேர்னி வந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ எதுக்கு இங்க வந்திருப்பான், ஃபைட் பண்றதுக்கோசரம் தான். தென் வந்து அப்படியே ஜாலியா ஒரு பஞ்ச் குத்துவான். ஸோ அவன் கைன்னு ரொம்ப வலிக்கும். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம் பாத்தீங்களா, அதனுடைய மசில் சோர்னஸ் தான் இங்க காட்டுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். ஏன்னா வந்து பலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரியான மசில் சோர்னஸ்னா வந்து நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆவான். அடுத்த நாள்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. போலீஸ்னா வந்து ஒரு பில்டிங்கை சுத்தி யாரும் வரக்கூடாதான் வேணா போறாங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து மாடல சூசைட் பண்ணிடுவோம் பாத்தீங்களா, அந்த ரத்த கரையை பார்த்துட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது நம்ம ஹீரோ தான் நம்ம குதிச்சுட்டு சினிமா ரீஇன்கார்னேட் ஆயிடு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இதே நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல்லையும் ரீச் பண்றான். அப்ப அவனை புள்ளி பண்ற ஒரு பையனை வந்து லீ ஹோ யூ என்ன பண்ற அப்படின்ட்டு கேட்கறான். நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா வந்து அவனோட மெமரிஸ்ல பார்த்துருப்பான்ல, இவன் வந்து அவனை அடிப்பான்னு சொல்லிட்டு, உன்னோட கண்ணாடி எங்க, நீனா அதை வித்துட்டியான்னு சொல்லிட்டு இந்த பர்சனை வந்து நம்ம ஹீரோ அடிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ எதிர்பார்த்த அதுதான். ஏன்னா வந்து ஒரு ஜென்ரலான ரூல் தான், ஒரு ஃபைட்டுன்னு எடுத்துக்கணும்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ரூல்ஸ் பண்ணி வச்சிருக்கான். ஸோ வந்து ஃபைட் பண்ணுன்ற வில் இருந்தாதான் வந்து இவன் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான். அது என்ன வில்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து அந்த ஃபைட் வந்து இனிஷியேட் பண்ணி வைக்கிறாங்களோ, இப்போ ஒரு நபர் வந்து அவங்க அடிக்கிறாங்கன்னா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அடி வந்து நம்ம ஹீரோ வாங்கிட்டு அடுத்ததுன்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அடிக்கவே ஆரம்பிப்பான். ஸோ இதான் வந்து நமக்கு இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். பாக்குறாங்க இவன் பைத்தியமானு சொல்லிட்டு. தென் நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு பஞ்ச் வந்து அவன் மூக்குல விடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து கை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது அந்த மசில்ஸ்லாம். ஏன்னா வந்து நேற்று மாடத்துல விழுந்திருப்பான், தென் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பான், அதே போல செவத்துல குத்திருப்பான், பல விஷயங்கள் பண்ணியிருப்பான். ஸோ அவனுக்கும் வந்து மூக்குன்னு உடச்சுன்னு ரத்தம் ஊத்துது. தென் வந்து ஹீரோ பாக்குறான் மசில்லாம் வந்து ரொம்ப சோறா இருக்குன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப களைப்படைந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து டீச்சரும் கத்துறாரு, ஏன்னா இவன் வந்து கிளாஸ்ல தான் வந்து அடிச்சுன்னு இருக்கானுங்க, கிளாஸ் அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு கத்துறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க தான் வந்து வாட்ச் பண்றாங்க. ஸோ வந்து இவன் ஃபைட்டுன்றது ரொம்ப எடுத்துனா போகுது. ஸோ அந்த பர்சனை வந்து புலி பண்றோம்னா ஹீரோவை பார்த்துட்டு, என்ன நீ வந்து இவ்வளவு தெனாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா அடிக்க வரான். நம்ம ஹீரோ வந்து அவனை பார்க்கறான். ஈஸியா வந்து ஒரு பிளாக் மாதிரி பண்றான். பிளாக் பண்ணிட்டு வந்து இருந்து நான் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சிடலாம். ஓகேங்களா, என்கிட்ட அதுக்கப்புறம் சண்டை வச்சுக்காத அப்படின்ட்டு சொல்றான். நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், ஸோ பரவாயில்ல, என்னால வந்து இவன் அட்டாக் வந்து ஈஸியா வந்து டாச் பண்ண முடியுதுன்ட்டு யோசிச்சுன்னு
இவனோட ஸ்கல்ல வச்சு தடுக்கிறான். ஏன்னா வந்து மண்டை ஓடுன்றது பாத்தீங்கன்னா அந்த தின்னான கையில இருக்க ஃபிங்கர் போன்ஸை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கானு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அவனுடைய ஃபிங்கர் போன்ஸ் எல்லாமே வந்து கிராக் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இவன் வந்து சுயநிலைக்கு வரத்துக்குள்ளே வந்து இவன் நம்ம தோக்கணும்னு சொல்லிட்டு வேகம் ஓடிப்பி அவன் கையை பிடிச்சிட்டு அவன் ஸ்கல் எடுத்து அவன் நெஞ்சுட்டே அடிக்கிறான். ஸோ அவ்வளவுதான் வந்து அவன் நாக் அவுட் ஆகிட்டான். என்ன சொல்றாங்கன்னா இவங்களுடைய வீக்கான பாயிண்ட்ன்றது சோலார் பிளெக்சிஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. ஸோ நம்மளுடைய அந்த புள்ளி பண்ற பர்சனை வந்து ஹீரோ வந்து அசலா நாக் அவுட் பண்ணிட்டான். எப்படின்னா வந்து அந்த சோலார் பிளெக்சிஸ் அடிச்சுட்டு உடனே டைமே கொடுக்காம வந்து ஹெட்டை கொண்டு வந்து மண்டையில அடிச்சிருப்பான். ஸோ அவனை வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டு முட்டி போட்டிருப்பான். தென் வந்து அப்படியே கீழே வந்திருப்பான். எல்லாரும் வந்து வீட்டு விட்டு ஆரம்பிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். என்ன இப்படி இவனுக்கு தான் வந்து இவனை புள்ளி பண்ணிருப்பாங்க, கடைசியில வந்து நம்ம லீகோ எப்படி அவனை ஜெயிச்சா அப்படின்ட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவை வந்து ஒரு மாசான லுக்கு விடுறாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ பார்க்கலாம், பரவாயில்ல பழைய கணக்கெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு பாக்குறான். இது வந்து ஹீரோவோட நெத்தியம் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கலான ஹிட்டை வந்து ப்ளோ பண்ணதால அவன் நெத்தியம் வந்து வீங்கி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றான். ஏன்னா வந்து ஃபைட்டுன்றது வந்து பலாயிரம் வருஷம் ஆயிடுச்சு அவன் சண்டை போட்டு. ஏன்னா வந்து இவனுக்கு ஈடா வந்து இங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருந்தான். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்து அதுக்கு வஞ்சமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.